கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக சங்கீதம் 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பாள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனைவி எப்படி இருப்பாங்களா? வீட்டோரத்துல எப்படியா கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். அப்படின்னா அவங்க செய்யற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இட் வில் பி ஃப்ரூட் பேரிங், அதாவது கனி தருகிறவர்களா இருப்பார்கள். கனி எது கொடுக்கும் அப்படின்னா ஒரு நல்ல மரம் கொடுக்கும். அப்போ அவங்க எப்படி ஒரு நல்ல திராட்சை செடியா இருப்பாங்க. அந்த காலத்துல ஏன் திராட்சை செடிக்கு அவர்களை ஒப்பிட்டார்கள்னா, கானாவூர் கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் காலியாயிடும். உடனே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அதை சரி செய்து கொடுப்பார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலாம் பிந்தின திராட்சை ரசம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. நம்ம பார்ப்போம் அந்த காரியத்தை. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த இஸ்ரவேலர்களுடைய பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை ரசம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பானமா இருந்திருக்கு. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க ஏன் இதை கொடுக்குறாங்கன்னா, திராட்சை ரசம் அவ்வளோ முக்கியமானது, அப்போ திராட்சை செடியும் அவ்வளோ முக்கியமானது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவள் எப்படி இருப்பாளா? எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற திராட்சை ரசத்தை கொடுக்கிற அந்த திராட்சை செடியை போல இருப்பாள். அவள் கனி தருவாள். அவள் கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பாள். அப்ப அந்த திராட்சை செடி நல்ல கனிகளை கொடுக்கும் போதுதான் அது நல்ல திராட்சை ரசத்தை அதுல இருந்து உருவாக்க முடியும். அப்போ ஒரு நல்ல ஸ்திரியானவள் எப்படி இருப்பாள்னா, கனி தரும் திராட்சை செடியை போல. அப்போ திராட்சை செடி அவ்வளோ முக்கியத்துவமானது. திராட்சை பழங்கள் அவ்வளோ முக்கியத்துவமானது. திராட்சை ரசம் அவ்வளோ முக்கியத்துவமானது. ஏன்னா என்ன கேதரிங்னாலும், வீட்டில் விருந்துக்கு வராங்க, இல்லை ஒரு திருமணம், இல்லை எனி கேதரிங், என்ன ஒரு கேதரிங்னாலும் சரி, என்ன ஒரு ஃபெலோஷிப்னாலும் சரி, பாருங்க அந்த கடைசி நாளில் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் ஆண்டவர்? திராட்சை ரசத்தை தான் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்போது திராட்சை ரசம் என்பது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பானமாக இருந்திருக்கு. இங்கே அதுக்கு ஒப்பாக இருப்பாங்க. அவ்வளோ முக்கியத்துவம், மனைவியானவளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு? தாவீது எழுதியிருக்கிறார். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கார். அப்போ எப்படி இருப்பாங்களா? கனி தரும் திராட்சை செடியா இருப்பார்கள். அப்போ திராட்சை செடிகள் கனியே தரன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அந்த சந்தோஷமே இருக்காதாங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது மனைவியானவள் எப்படியா ஒரு திராட்சை செடியை போல் இருப்பாள். கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பாள். அதுதான் ரொம்ப முக்கியம். கனி தரும் திராட்சை செடி, சும்மா ஏதோ ஒரு செடி, கனி தராத செடி அப்படிலாம் இல்லை. கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பாள். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். எபேசியர் 5:22 24 வரைக்கும் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு பவுல். நான் படிக்கிறேன் பாருங்க. 22-24. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருக்கு எப்படி நான் கீழ்ப்படுகிறேனோ நீங்க மனைவியானவர்கள் அப்படியாய் கீழ்ப்படியணும்னு இங்க பவுல் சொல்றாரு. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் அதை தான் சொல்லுகிறது. வேதம் அதை தான் சொல்லுது. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுங்க. எப்படி? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. நீங்க கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுவீங்க? உங்களே நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படுவீங்கன்றது ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அப்படியா நீங்கள் என்ன பண்ணுமா? உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்தின் ரட்சகராக இருக்கிறார். பாருங்க, எப்படியா கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் எப்படி இருக்காரா? மனைவிக்கு தலையா இருக்கிறான். அப்போ ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது என்ன பார்க்கணும்? இவர்கள் இன்னாருடைய மனைவி. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக, ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்க ஓடக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். என்னங்க? எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏன் இவர் எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருன்னா, இது எபேசு சபைக்கு எழுதப்பட்டது. அப்போ சபைனா யாருன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவனுக்கு பிரியமா தான் இருப்பாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் இருப்பாங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லை. அதாவது கிறிஸ்துவுக்கு ஏற்ற காரியங்கள் எது இருக்குதோ அது எல்லாவற்றிற்கும்
கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் இங்க எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அப்படின்னு பவுல் அழகா எழுதியிருக்கிறாரு. உலகத்துக்கு பிரியமான காரியங்கள் இல்லைன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்போது நிச்சயமே அதை செய்ய முடியாது, அது செய்யவும் கூடாது, அது தவறு. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இப்போ மனைவியானவள் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிவாளோ அப்படியாய் தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில மனைவிகள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் லேட்டஸ்ட்டு ChatGPT இந்த ஏஐ என்ன சொல்லுது, இதெல்லாம் கேட்டு ஆராய்ஞ்சு அவங்களா ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க. யாரும் என்ன பண்ண மாட்டோம், ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார மாட்டேங்கிறோம். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்கலாங்க, தப்பே கிடையாது. அம்மா கிட்ட கேட்கலாம், அப்பா கிட்ட கேட்கலாம், மாமனார் கிட்ட கேட்கலாம், மாமியார்கிட்ட கேட்கலாம். ஆனால் உங்களுடைய முடிவு நீங்களும் உங்கள் கணவனும் சேர்ந்து கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்கணும். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை முடிவு அப்படின்னு சொல்கிறேன், இன்னைக்கு அதில் தான் நிறைய பிரச்சனை. இதில் அதில் தான் நிறைய ஈகோ ப்ராப்ளம்ஸ் வருது. நீயா நானா, நீ நிறைய சம்பாதிக்கிறேன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன்னா, எனக்கு தான் என்ன இருக்குது, சீக்கிரமாக ப்ரொமோஷன் வருது, எனக்கு தான் சீக்கிரமாக ஹைக் வருது, நீயும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிறேன், நீ ஒரு வீட்டு வேலையை செய், நான் ஒரு வீட்டு வேலையை செய்கிறேன், நம்ம 2 பேரும் இந்த வீட்டு வேலையை நீ செய், இந்த வீட்டு வேலையை நான் செய்கிறேன். அதில் அன்பு எங்கே இருக்குது? அதில் அலோகேஷன் தான் இருக்குது. அங்கேயும் என்ன இருக்குது, வேலை தான் இருக்குது. அலோகேஷன், இந்த வேலையை நீ செய்ப்பா, இந்த வேலையை நான் செய்கிறேன். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும்போது சூப்பர்வைசருக்கு ஒரு வேலை, மேனேஜருக்கு ஒரு வேலை, கீழே இருக்கிற கிளர்க்குக்கு ஒரு வேலை, அந்த மாதிரி வேலையை எப்படி பிரித்து வைக்கிறாங்க, அந்த மாதிரி வீட்லேயும் அப்படி பிரித்து தான் வைக்கிறோம். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு அப்படி இல்லையே, தேவன் அப்படி டிசைன் பண்ணலையே நம்மளை. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லா வேலையும் எல்லாருமே சேர்ந்து இழுத்து போட்டு செய்யுங்க. அதுதாங்க அன்பு இருக்குது, அதுதாங்க தேவனுடைய ஐக்கியம் இருக்குது. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனிடத்தில் வாங்க. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்களுக்கு அந்த சரியான யுக்தியை கொடுப்பார். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறது போல உங்கள் கணவனை நேசிங்க. கணவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாருன்னா அதையே நினச்சிட்டு புலம்பிட்டு இருக்காதீங்க. பிசாசானவன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். உன் கணவன் இதனை செஞ்சான், அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகமாகவே வருது பாஸ்டர். ஏன்னா இன்னும் நீங்கள் அதை அவரை மன்னிக்கல. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறது போல உங்களுடைய கணவரை நீங்கள் நேசிச்சிங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகம் வராது. நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி இருந்தீங்கன்னா எது தேவன்கிட்ட இருந்து வருது, எது பிசாசு நம்மளை சோதிக்கிறான், எந்தெந்த காரியம் எங்கே நம்மகிட்ட பிரச்சனை இருக்குன்றதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதை சரி செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடுத்ததாக சங்கீதம் 45 10-11 வசனங்கள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்து கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக போட்டிருக்கு. உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. மனைவியும் தன் தகப்பன் வீட்டை விட்டு மறந்துடணும் அப்படின்னு போயிட்டு இருக்கு. கணவனும் விட்டு வேணும். அதுக்காக மறந்துட்டு அவங்க 2 பேரும் அம்போன்னு விடணும்னு அவசியம் இல்லை. அதை இங்க சொல்லலை. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இத்தனை நாளே எதுனாலும் அப்பா எதுனாலும் அம்மா அப்படிதான் வாழ்ந்திருப்பீங்க. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே அதை சொல்லலை. 2 பேரும் விட்டுருங்க, விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, தனி கொடுத்துரும் போய் நீங்கள் ஜாலியாக இருங்க, அவங்க 2 பேரும் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நீங்கள் மறக்க அப்படி சொல்லவில்லை. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. உங்க மனைவியோடு நீங்க ஒரே மாமிசமாய் வாழணும். ஒன் ஃப்ளஷ், ஒரே மாமிசமா நீங்க 2 பேரும் என்னமா ஒரே மாமிசமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் நம்ம கல்யாணம் ஆனாலும் என் அம்மா என்ன சொல்றாங்க, என் அப்பா என்ன சொல்றாங்க, என் அப்பாவை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், என் அம்மாவை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் முழுமையாய் தவிர்க்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க முடிவு அவங்களை கேட்காம எடுக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. அவங்கள கேட்டு நீங்க எடுங்க, அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. அவர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு தகப்பனையோ இல்லை ஒரு மாமனாரையோ இல்லை மாமியாரையோ இல்லை ஒரு தாயையோடைய ஆலோசனையை நிச்சயமாய் நீங்கள் கேளுங்கள். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறது தான் முடிவு என்பதை நீங்கள் நம்பிவிட வேண்டாம். கணவன் மனைவியாய் ஒன்றாய் ஒரே மாமிசமாய் ஆண்டவரிடத்துல வந்து
நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு உங்களோட முடிவுகளை எடுங்க. ஏன்னா இன்னைக்கு முடிவு எடுக்கிறதுல நான் ஆரம்பத்துலேருந்து நிறையா அதான் சொல்கிறேன், முடிவு எடுக்கிறதுலாம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், அந்த கணவன் மனைவி கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த மனைவியோட தாயார் என்ன பண்ணுறாங்க, அந்த கணவன் எடுக்க வேண்டிய முடிவை கூட அவங்க தான் எடுக்கணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பையன் தெளிவாக சொல்கிறான், இல்லை என் முடிவை நான் தாங்க எடுக்கணும், என் குடும்பத்தின் முடிவை நான் தான் எடுக்கணும். ஆனால் அவங்க அம்மா வந்து என் முடிவையும் அவங்களே எடுக்கணும், மொத்தமாக அவங்க கூட என்னை வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. நான் என் அம்மா அப்பாவை நான் என்ன பண்ண முடியும், நான் தான் பையன், நான் தானே பார்த்துக்கணும் என் அம்மா அப்பாவே நான் பார்க்கணும், அவங்களையும் நான் பார்க்கணும். சரிதான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் நான் அவங்களை சார்ந்து இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது அப்படிங்கிறாரு அந்த பையன். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், தெளிவுபடுத்தணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் தெளிவுபடுத்தணும். 2 பேரும் கணவனும் மனைவியும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முடிவெடுங்க. உங்களுடைய உறவு, உங்க 2 பேரோட உறவு ஆண்டவரோடு சரியாய் இருந்தால் நீங்க யார் என்ன சொன்னாலும் யார் எதை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்து அந்த முடிவை எடுப்பீங்க. அது உங்களுக்கு சரியாய்ப்படும், அது உங்களுக்கு சமாதானமா இருக்கும். இல்லைன்னா அது சமாதானமா இருக்காது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்களுடைய உறவை தேவனிடத்திலே சரி பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை எப்படி கட்டுறாருன்னு பாருங்க. நீங்க திருமணம் ஒரு கவனன்ட்டுக்குள்ள, திருமணம்ன்ற உடன்படிக்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ஜெபங்கள் நிறையா, நீங்கள் தேவனோடு நெருங்க வேண்டிய காரியங்கள் நிறையா, பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டிய, பிசாசை கடிந்து கொண்டு அவனை துரத்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்னைக்கு பிசாசு கர்த்தருடைய அந்த ப்ராப்பர் டிசைன் ஆஃப் மேரேஜ், திருமணம் என்ற அந்த சரியான ஒரு காரியத்தை உடைக்கணும்னு தான் பிசாசு ரொம்ப பிரயாசப்படுறான். அதுவும் விசுவாசிகளோட ரட்சிக்கப்பட்டவர்களுடைய திருமணத்தை தான் உடைக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பிரயாசப்பட்டு உடைக்கவும் செய்கிறோம், நம்ம எண்ணங்கவும் செய்கிறோம். அதுக்கு கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். மனைவிகளே, நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் உங்களுடைய உறவை ஆண்டவரிடத்தில் சரி பண்ணுங்க. கர்த்தரை நீங்கள் எப்படி நம்புறீங்களோ, எப்படி அன்பு செய்கிறீங்களோ, எப்படி கீழ்ப்படுகிறீங்களோ, கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறீங்களோ அப்படியாய் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படுங்க, அன்பு செய்யுங்க, நேசிங்க. 1 பேதுரு 3:1-2 நான் படிக்கிற பாருங்க. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு மனைவியானவள் போதனையே இல்லாம, எப்படி கணவனுக்கு போதனையே இல்லாம அவங்களுடைய நடக்கையிலே என்னவா அவங்க ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்படுவாங்க. அப்போ அவ்வளோ பவர் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நம்புங்க, உங்களை விசுவாசிங்க, உங்களாலே கூடும். பிசாசோட பொய்யை நம்பாதீங்க. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றான்னா அது உங்களை பிரிக்கிறதுக்கு தான். உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை, தேவையில்லாத ஒரு காரியத்தை போடுறான், அதனால உங்களுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அதை எடுத்து அப்புறப்படுத்துங்க. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கார். ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் குடும்பத்துக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை பார்த்துருக்கிறோம். எங்கள் குடும்பங்களை நாங்கள் அதை பார்த்துருக்கோம், எங்கள் சபை மக்களோட குடும்பங்களை நாங்கள் அதை பார்த்துருக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அடுத்ததாக நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ளாத ஸ்திரியோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னா யாரை குறிக்குதுன்னா தேவ பிள்ளைகளை குறிக்குது. கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளை குறிக்குது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, அந்த பிள்ளைகள், அதாவது தேவ பக்தியோடு தேவ பயம் உள்ள ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்றா, இடித்து போடுகிறாள். அப்போ இடித்து போடுகிறாள்னா என்ன பண்றான்னா தன் வாயினால, தன் சொற்களினால, தன் செய்கைகளினாலே, தன் நடக்கையினாலே. நம்ம இப்போ ஒரு வசனத்தை பார்த்தோம், ஒரு மனைவியோடைய நடக்கையிலே தன் புருஷன் என்ன பண்ணுவானா ரட்சிக்கப்படுவான்னு போட்டிருக்கு. எது எப்படி இல்லாம போதனையே இன்றி,
போதனை இல்லாமையே ரட்சிக்கப்படுவானா? அப்போ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குணாதிசயத்தை ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவியானவளுக்கு தேவன் உள்ளே வைத்திருக்கிறார். அப்போ பிசாசு என்ன பண்றான்? இந்த மாதிரி ஒரு காரியங்களை குறித்து அந்த குடும்பத்தை சின்னாபின்னமாக்குறான். கணவன் ரட்சிக்கப்படல, கணவன் வந்து சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறாரு, கூட்டு வந்து விட்டுட்டு போயிடுறாரு. காத்துருங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட போராடுங்க, அவருக்காக அதிகமா ஜெபிங்க. அவர் உங்களோட சபைக்கு வருவார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகாத பழக்கம் இருக்கா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதுல இருந்து விடுதலை வேணும், ஆண்டவரே எப்படியாகிலும் வேணும். நீங்க என்ன பண்ணீங்களா? நீங்க உங்களுடைய மாம்ச சிந்தனைகளை விட்டு ஆவியில அதை அணுகுங்க. நான் சொல்றேன், நான் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கூப்பிட்டு போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு தேவையில்லாத உலக காரியங்களுக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, மாட்டிக்கொள்ளாதிருங்கள். உலக பொய்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதிருங்கள். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கார். ஆவியோடு போராடுங்க, ஆண்டவர்கிட்ட அனலா மாறுங்க. உங்கள் நடத்தை உங்கள் கணவர்களை மாற்றும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும். ஸ்ட்ராங்கா அதை விசுவாசிங்க. நீங்க ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அதே பாருங்க, நீதிமொழிகள் 12:4 குணசாலின ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். எப்படியா இருக்கிறாங்கன்னா, தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கலாம். கிரீடம் யாருக்குங்க கொடுப்பாங்க? மகாராணிக்கு கொடுப்பாங்க. கிரீடம் யாருக்கு கொடுப்பாங்க? ராஜாக்களுக்கு கொடுப்பாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கிரீடம் என்பது வெளியில இருந்து பார்க்கறவங்க தான் அந்த கிரீடத்தை பார்க்க முடியும், நம்மளுக்கு தெரியாது. வெளியில இருந்து பார்க்கும்போது தான், வெளியில இருந்து ஒருத்தர் பார்க்கும்போது நம்மளை பார்க்கும்போதே, ஓ இவர்களா, இவங்க இவ்வளோ நல்லவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க தேவனுக்கு பயந்தவர்கள், இவர்கள் நிறைய வார்த்தைகளை கேட்கறவங்க, ரெகுலரா அது மாதிரி நிறைய காரியங்கள், அந்த சாட்சிகள் தான் உங்களுக்கு என்னவா கிரீடமாய் மாறும். அப்போ அந்த குணம்தான் அந்த கிரீடமாய் மாறும். உங்களுடைய உறவை தேவனிடத்துல நெருக்குங்க, இன்னும் நெருங்கி வாங்க, உங்களுடைய உறவை சரி பண்ணுங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பிளவை சரிப்படுத்துங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய காரியத்தை செய்வார். அடுத்ததாக நம்ம பிள்ளைகளை குறித்து பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் அதாவது வேதத்தில் ஏன் இதை இன்னைக்கு நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்குறோன்னா, ஒரு கணவன் என்ன செய்யணும், ஒரு மனைவி என்ன செய்யணும், பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல தெரியாமல் இருக்கு. கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், கட்டுறவன பிரயாசம் வருதா, கர்த்தர் தான்ப்பா கட்டணும் அப்படின்னு சிம்பிளாக என்ன பண்ணுறோம் சொல்லி முடிச்சிடும். என்ன பண்ணணுன்ற அந்த தாட் ப்ராசஸே இல்லை இன்னைக்கு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கணவனானவன் என்ன பண்ணணும், ஒரு மனைவியானவள் என்ன பண்ணணும், பிள்ளைகள் என்ன பண்ணணுன்ற அந்த சிந்திக்கிற திறனே இல்லை. பைபிளோட அந்த கான்டெக்ட்ஸே உள்ள இல்லை. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 127:4 பாருங்க, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஒரு வழியாக்கிடுவாங்க இந்த உலகம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக போட்டு, அது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அதாவது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அதோட அவர் என்ன பண்ண மாட்டார், வேதனையை கூட்டாருன்னு இருக்கு. வேதம் அதுதான் சொல்லுது. அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அதோட அவர் என்ன பண்ணார், வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம சொல்றோம், பிள்ளைகளை ஐயோ இவனை வச்சுட்டு எனக்கு படாத பாடுபடுறேன், ஐயோ இந்த பிள்ளையா, இந்த பொண்ணை வச்சுட்டு நான் படாத பாடுபடுறேன், இந்த பையனும் பொண்ணும் சேர்ந்து நீ என்ன ஒரே டார்ச்சர் பண்றாங்க, இந்த 2 பசங்களும் சேர்ந்து என்னை ஒவ்வொரு நாளும் முள்ளு மேல நடக்கிற மாதிரி இருக்கு, என்ன அவ்வளோ வேதனைப்படுத்துறாங்க, என்ன அவ்வளோ காயப்படுத்துறாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேங்க, பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். பிள்ளைகள் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா சூழ்நிலைகளை ஆராயுங்க, வேதத்தின்படி ஆராயுங்க. ஏன் இது என் வாழ்க்கையில நடக்குது, ஏன் என் பிள்ளைகள் மத்தியில் நடக்குது, எங்க தப்பாச்சு, நான் ஆண்டவர்கிட்ட போறேன், திரும்பி ஆண்டவர்கிட்ட வாங்க, நான் என்ன மாறணும். உங்க பிள்ளைகள் ஒரு காரியம் செய்யறாங்கன்னா முதல்ல நான் என்ன மாறணும், ஒரு பெற்றோராய் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன்னா, பிள்ளைகள் சில காரியங்களை தெரிந்து செய்யலாம், சில காரியங்களை தெரியாமல் செய்யலாம், சில காரியங்களை வேணுங்கிட்டே செய்யலாம், சில காரியங்களை சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, அதோட அர்த்தம் என்னன்னே தெரியாது, ஆனால் ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க, எங்கேயோ கேட்டிருப்பாங்க, அதை கேட்கும்போது அதை சொல்லி என்ன பண்ணிப்பாங்க, அதை ஒரு பெரிய வாலிபர்கள், நல்ல புத்தி தெரிஞ்ச வாலிபர்கள் அதை பேசினும் போது சிரிச்சிருப்பாங்க. ஓ இது ரொம்ப சந்தோஷமான வார்த்தை போல, இது ரொம்ப நல்ல வார்த்தை போல, ரொம்ப ஃபன்னியான வார்த்தை போல அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுறாங்க, அதை வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்கிறேன்னா, பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு.
பிள்ளைகளை நம்ம தாங்க சரியாக வழி நடத்தணும். ஆண்டவர்கிட்ட உட்காருங்க. பிள்ளைக்காக வாரம் வாரம் ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் இருந்து, நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள் ஆனால் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைக்காக தினமும், இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து, நீங்களும் உங்கள் மனைவியும் 1 மணி நேரம் உட்காந்து உங்கள் பிள்ளைக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சிங்கிள் மதரா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை, என் கணவன் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் என்னோட இருதயம் எப்படி வேதனைப்படுதுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லி, ஆண்டவரே எனக்கு என் பிள்ளையை திருப்பி கொடுங்க. என் பிள்ளை நீங்கள் கொடுத்த இந்த சுதந்திரம், நீங்கள் கொடுத்த இந்த ஆசீர்வாதம் எப்படி அது எனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகும், அது எப்படி என்னை வேதனைப்படுத்தும்? கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல தப்பு, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை நாம் அறிந்து கொள்ளணும், நம்மை நாம் ஆராய்ந்து கொள்ளணும். கர்த்தர் நல்லவராக இருக்கார். ஒரு கணவனானவன் தான் இதை செய்யணும். மனைவி கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. அப்படியா, ஒரு கணவன் செய்யணுமா அப்படின்னு கேட்குற இடத்துல நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக எபேசியர் 6:4, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அதாவது என்னன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அதிகாரத்தினால பிள்ளைகளை அடக்குறோம், அடிச்சு பிள்ளைகளை அடக்க நினைக்கிறோம். அதாவது அந்த நேரத்துக்கு அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அந்த நேரத்துக்கு அவன் என்ன பண்றான், அடங்கி உட்கார்றான், அட்டகாசம் பண்ணாம இருக்கிறான். அந்த நேரத்துக்கு அவன் என்ன பண்றான், பயந்து நடுங்கி உட்கார்றான். அப்பா அடிச்சிருவாங்க, அம்மா அடிச்சிருவாங்க, அப்பா பெல்ட் எடுத்துட்டாங்க, அம்மா கொம்பை எடுத்துட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க, இதை எடுத்துட்டாங்க, ஓடு, உட்காரு உட்காரு உட்காரு. அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஏத்த சிக்ஷை போதனை. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும். அப்போ போதனைனா என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இந்த இடத்துல பாருங்க, உபாகமம் 6:6-7, இன்று நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சொல்லுது. அதாவது அவங்க கிட்ட எப்பவுமே அடிக்கடி என்ன பண்ணுமா, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி 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 அவர்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு நீங்க ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம அதுதான் பண்றது இல்லை. அதை பண்றது இல்லைன்னா எதையுமே பண்றது இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு என்னன்னா, டைமே கிடையாது. பிள்ளைகள் கிட்ட எத்தனை பேர் உட்காந்து நேரத்தை செலவிடுறோம் அப்படின்னு நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நேரத்தை செலவிடுகிறதே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உண்மையாக சொல்கிறேன், நேரத்தை செலவிடுகிறதே கிடையாது. யாருமே நேரத்தை செலவிடுகிறது கிடையாது. ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு, பிள்ளைக்கும் ஒரு ஃபோன், வீட்டில் வைஃபையை போட்டு விட்டுறோம், பிள்ளைக்கு ஒரு ஃபோனு, அம்மாவுக்கு ஒரு ஃபோன், அப்பாவுக்கு ஒரு ஃபோனு, சரியாக போச்சு. இப்போ தாத்தா பாட்டிகளுக்கும் ஃபோனு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம கடமையை நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். பிள்ளைகளை குறை சொல்லவே முடியாது. நான் என்ன பண்ணேன், பிள்ளைகள் ஸ்கூலில் போய் பேட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் கற்றுக்குறாங்க. நீ உன்னுடைய காரியத்தை செய்தால் அதை என்ன பண்ணலாம், தவிர்க்கலாம். இல்லைம்மா இது தப்பு, வேதத்தின்படி இது தவறு, ஆண்டவர் இதை தான் சொல்லியிருக்காரு, இதை தான் நம்ம செய்கிறோம், நானும் அதை தான் செய்கிறேன், நீங்களும் அதை செய்யுங்க அப்படின்னு போதிக்க வேண்டியது தகப்பனின் தாயின் கடமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் உட்காந்து சொல்லி கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். உங்கள் பிள்ளைகள்கிட்ட அதிகமாக நேரத்தை செலவிடுங்க. ஒரு காலத்தில் பிள்ளைகள்கிட்ட நேரத்தை செலவிடுற பெற்றோர்களே கிடையாது. இன்னைக்கு அப்படி இல்லை. பிள்ளைகள்கிட்ட நேரத்தை செலவிடவே வேண்டும், நிச்சயமாய் செலவிட வேண்டும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எதுக்கு எக்ஸ்போஷராக, எதெல்லாம் அறிந்து கொள்கிறார்கள், எதெல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள், எது தப்பு எது சரின்னே தெரியாது. ஒரு காலத்தில் இவ்வளோ வெளிப்படையான காரியங்கள் இல்லை. இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலங்கள்லாம் இவ்வளோ எக்ஸ்போஷர், அதாவது வெளியரங்கமாக காரியங்கள் இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எதுவுமே மறைவாக இல்லை. அன்னைக்கு எல்லாமே மறைந்து இருந்தது, இன்னைக்கு எதுவுமே மறைவா இல்லை, எல்லாமே வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறோம்னா, கண்டிப்பாக நம் பிள்ளைகளோடு நம் நேரத்தை செலவிட வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்.
உன் பிள்ளைகள்கிட்ட நேரத்தை செலவிடலைன்னா அந்த பிள்ளைகள் ஸ்கூலில் நடந்ததையோ காலேஜில் நடந்ததையோ இல்லைனா எங்கே நடந்ததையோ இல்லை வெளியில் போகிற வர வழியில் நடந்ததை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? மனசுக்குள்ளே வச்சு 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 அது ஒரு பெரிய காயமாய் அதுதான் ஒரு நாளில் வெடிக்கும். எதனால் வெடிக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. உள்ள எந்த பிரச்சனைன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பிரச்சனைனா பிள்ளைகள் உங்கள்கிட்ட ஓடி வரணும். ஏன்டா இவங்ககிட்ட போய் சொல்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் தவிர்த்து நிற்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி தான் இருக்குது சூழ்நிலை. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, ரொம்ப முக்கியமான தருணம், ரொம்ப முக்கியமான இது காரியம் இது. பிள்ளைகளோடு நம் நேரத்தை நிச்சயமாய் செலவிடணும். இல்லைன்னா பிள்ளைகள் ஆண்டவருக்கு நேரம் நம்மளால் வழி நடத்தவே முடியாது. நம்மளும் நேராக போக முடியாது, அவர்களும் என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட நேராக போக முடியாது. எங்கேயோ மாட்டி உடஞ்சி ஒரு வழியாய் அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், நம் கடமை. எந்த பிள்ளையும் இந்த அம்மா அப்பா வேணும்னு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. எந்த அம்மா அப்பாவும் இந்த பிள்ளை வேணும்னு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது தேவனால் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இது தேவனால் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிங்க. நம்ம அடுத்ததாக இன்னொரு வசனம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 17:6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களுக்கு. பாருங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு அது கிரீடமாக இருக்கான். அப்படின்னா பேர பிள்ளைகள். அப்போ அவங்க சந்ததியை பார்க்குறாங்க. சந்ததியை பார்க்கும்போது அவர்களுக்கு அது ராஜ கிரீடத்தை தரித்தது போல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரு ராஜ கிரீடம் தரிக்கும் போது மொர்தெகாய்க்கு அந்த ராஜ உடையெல்லாம் அணிந்து அந்த ராஜாவுடைய போகிற அந்த சேரியட், அதாவது அந்த குதிரை வண்டியில் கூட்டு போகும்போது அந்த ராஜா வாழ்க வாழ்க அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ ஆனந்தமாக இருந்திருக்கும், எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார், எவ்வளோ மேன்மைப்பட்டிருப்பார். அப்படி ஒரு மேன்மை, அப்படி ஒரு சந்தோஷம்தான் யாருக்கு கிடைக்கிது? தாத்தா பாட்டிக்கு கிடைக்கும். இங்கே அதுதான் போட்டிருக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம். அதுதான், அப்பா எனக்கும் பிள்ளைகளை கொடுத்தாரு ஆண்டவர், என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தாரு. எவ்வளோ ஆனந்தம், எவ்வளோ சந்தோஷம், அதுக்கு அளவே இல்லை அப்படின்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள், நமக்கு கிரீடமாக இருக்கிறார்கள். மறந்துடாதீங்க. எனக்கு ஒரு ஃபேமிலியை தெரியும், புறஜாதியார் தான். அந்த பிள்ளை ஸ்கூல் டேஸ்லெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டா. அவங்க ஃபேமிலியில் கடன் வாங்குறது, வீட்டில் கடன் வாங்கினவங்க, அது கடன் கொடுத்தவங்க வீட்டில் சண்டை போடுவாங்க, வீடு அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அப்பப்போ ப்ராப்ளம். அவங்க வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, அந்த மனைவிக்கு வேற ஒருத்தர் கூட உறவில் இருந்தாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ அந்த பிள்ளை வளர்ந்தா, காலேஜை முடித்தா, ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுறா, நேராக ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் விளையாட்டு சொல்லி, இது உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அப்போ தான் நான் கடைசியாக அந்த ஃபேமிலியை பார்த்தேன். அப்போ தான் அவங்க இதெல்லாம் எனக்கு சொன்னாங்க. அந்த பிள்ளை அங்கே இருக்கா. அப்போ அந்த பிள்ளையை எங்கெங்கேயோ தேடி அந்த பிள்ளையோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் ரிங்லாம் போகுது. அப்போ அந்த பிள்ளை ஃபோன் எடுத்தால், இல்லை இந்த மாதிரி நான் இங்கே இருக்கிறேன், நான் இனிமேட்டு வரல, நீங்களாம் ஒழுங்காக வாழ மாட்டேங்கிறீங்க, எனக்கு அவமானமாக இருக்குது, நான் வரல அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்து, இவங்க அம்மா அப்பாவோட இருங்க, அவங்க ஒழுங்காக இருப்பாங்க அப்படிலாம் பண்ணி அந்த பிள்ளை மறுபடியும் அதே பிரச்சனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை மறுபடியும் என்ன பண்ணிட்டான், ஹாஸ்டலுக்கு போயிட்டா. எழுதி கொடுத்துட்டா ஸ்டேஷனில், என்னை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணாதீங்க, இவங்க இப்படி வாழ்கிறாங்க, இப்படி வாழ்கிறாங்க, எனக்கு அது அவமானமாக இருக்கிறது என்று எழுதி கொடுத்துட்டு அந்த பிள்ளை போயிட்டான். அந்த பிள்ளை என்ன கல்யாணம் ஆச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் சொல்கிறேன்னா, பிதாக்களே பிள்ளைகளுக்கு மேன்மை. அம்மா அப்பா என்ன பண்ணாலும் பிள்ளைகள் சும்மா இருப்பாங்க அப்படிங்கிற காலத்தில் நம்ம இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போவே இப்படி இருக்குது, இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குமோ. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை விசுவாசிங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் தான் நம் குடும்பத்தை கட்ட முடியும். இப்படி தான் இருக்கணும்னு வரமுறை இருக்குது. வேதம் அதை சொல்லுகிறது. இப்படி தான் இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளால் செயல்படுத்த முடியும். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாருங்கள், இந்த இடத்துல சொல்கிறாங்க, கொலோசியரில் 3:20, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போது எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுமா, பெற்றோருக்கு கீழ்ப்படிமா. இங்கே கொலோசியர் ஒரு சபை. பவுல் என்ன பண்ணுவார், எழுதுவார். பவுல் கொலோசி சபைக்கு எழுதும்போது அந்த சபையில் ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு என்ன பண்ணுமா, எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படியணும். ஏன்னா அந்த பிள்ளைகள், அந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள்.
ஆனால் பெற்றோர்கள் எல்லா காரியத்திலும் சரியாக இருந்திருக்கிறாங்க. கர்த்தர்னால அதனால தான் இங்கே பவுல் தெளிவாக சொல்கிறார், எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க அப்படின்னு பவுல் தெளிவாக சொல்கிறார். உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லா காரியத்திலும் நீங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிங்க. எபேசியர் 6 கடைசி வசனம், எபேசியர் 6:1-3 ரொம்ப அழகான வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பாருங்க, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாரு இங்க. உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது, உனக்கு நன்மை உண்டாகும்படி, அதாவது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீ என்ன பண்ணணுமா, உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன பண்ணு, கனம் பண்ணுவாங்க என்பது கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கணுமா? இன்னைக்கு எவ்வளோ யங் டெத்ஸ் பாருங்கள், சின்ன வயசில் எத்தனையோ பேர் மறித்து போகிறாங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகணுமா, உங்கள் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுங்க, அவர்களை அசட்டை பண்ணாதீர்கள். முதிர் வயதிலும் சொல்கிறேங்க, நான் சொல்கிறேன், அசட்டை இன்னைக்கு எவ்வளவோ பெற்றோர்கள் அசட்டை பண்ணப்படுகிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே காசு அனுப்பிச்சிடுறோம், என் அம்மா அப்பாவுக்கு நான் தான் காசு அனுப்பிச்சிடுறேன், ரொம்ப சூப்பரான ஒரு வீடு, என்னதான் இருந்தாலும் உங்கள் தோளில் தூக்கி போட்டு வளர்த்த உன்னுடைய பெற்றோர் நீங்கள் கூட இருந்து கவனிச்சுக்கிற மாதிரி நிச்சயமாய் வராது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளும் சரி, மனைவியும் சரி, கணவன்களும் சரி, நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டணும்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர்கிட்ட கொடுங்க. கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பீங்க. உங்கள் உறவுகளை, கர்த்தரிடத்தில் இருக்கிற உங்கள் உறவுகளை சரி பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். இல்லைன்னா நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசமும் விருதாவாய்தான் முடியும். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறீங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை எங்களால் கட்ட முடியல. இதோ ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை முழுசாக மண்ணில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுங்க, நீங்கள் பொறுப்பெடுங்க. உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுங்க. ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, குடும்ப தலைவனாக இருக்கிற நான் ஆண்டவரே, என்னுடைய கடமையை செய்கிற கிருபைகளை எனக்கு கொடுங்க, அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, மனைவியாக இருக்கிற நான் ஆண்டவரே அப்பா, என் கணவனுக்கு சரியாய் கீழ்ப்படிய, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நான் சரியாய் வழி நடத்த, புத்தியுள்ள ஸ்திரியாய் நடக்க என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, பிள்ளையாக இருக்கிற நான் என்னோட தகப்பனும் என் தாயும் நான் கனம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. அவர்களை எல்லாவற்றையும் நான் பாதுகாக்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள, எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு நான் செய்ய என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க. அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உண்மையில அதிகமாக நான் கிட்டி சேர எனக்கு கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God bless you.